நம்மளோட பாடி டிஷ்யூ சதையில எங்கேயாவது ஒரு இடத்துல வீக்னஸோ இல்ல ஒரு டிஃபெக்ட் இருந்தாலோ அது வழியா நம்ம உடம்புக்குள்ள இருக்க உறுப்புகள் வெளியில வர ஆரம்பிக்கும். இதை தான் ஹர்னியான்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட ஐடியா என்னன்னா இந்த ஏரியாவை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். அதாவது அந்த இதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் கொடுத்து ஹர்னியா வர வைக்காம நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ முந்தைய காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த வீக்னஸை ஸ்டிச்சஸ், அதாவது தையல் மூலியமா ரிப்பேர் பண்ணி அந்த ஏரியாவை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நாளடைவுல பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல ஹெர்னியா திரும்ப திரும்ப வருது. அதாவது ரெக்கரன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மெஷ்ன்ற ஒரு மெட்டீரியல் கண்டுபிடிச்சாங்க. இந்த மெஷ்ன்றது ஒரு சின்ன வலை மாரி இருக்கும். ஸோ நம்ம ஹெர்னியா சர்ஜரி அப்போ அந்த வீக்னஸ டைட் பண்ணிட்டு, அது மேல இந்த வலைய வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதனால என்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நாளடைவுல அந்த மெஷ்ஷ சுத்தி நம்மளோட நார்மல் டிஷ்யூஸ் வளர ஆரம்பிக்கும். இந்த நார்மல் டிஷ்யூஸ் வளர ஆரம்பிக்கிறப்ப, அதுல ஃபைப்ரோசிஸ்ன்னு ஒரு மெக்கானிசம் நடந்து, அந்த இடத்த இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும்.